உயிரினங்கள் பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டு அறிவாளியான ஞானக்கண்ணால் பார்க்கக்கூடிய உயிரினம் கூடியது. உயிரினங்கள் 84 லட்சம் வகைகளில் மனிதன் என்ற உயிரினம் அனைத்தையும் அறிந்தது. இதுதான் கூடிய உயிரினமாக சொல்லக்கூடியது. மனிதன் என்பவன் சாதாரணமானதல்ல, இறைவனுடன் பேசக்கூடியவன். நமது பாரத நாடு நடுப்பகுதியில் இருப்பதால் அனைத்து புராணங்களும் பகவானின் நடமாட்டமும் இருக்கக்கூடிய இடமாகிறது. சம்பளம் கிராமத்தில் பகவான் அவதாரம் செய்யப்போவதென்னவோ தாமிரபரணி நதிக்கரையான இங்குதான். ஆதலால் நாம் அனைத்தையும் அறிந்தவர்களாகி பகவானை தியானித்து நம்மை நாம் உயர்த்தி கொள்ளலாம். முதலில் எடுத்துக்கொண்டால் ராமாயணம். வால்மீகியால் 7 காண்டங்கள் எழுதப்பட்டது. கம்பரால் 6 காண்டங்கள் எழுதப்பட்டது. பாலகாண்டம் என்பது ராமபிரானுடைய பிறப்பு, வளர்ப்பு, சீதாதேவியை திருமணம் செய்து கொண்டது. அயோத்தியா காண்டம் என்பது தசரத பட்டம் சூட்ட நினைத்த கைகேயி தேவியால் ராமபிரான் 14 ஆண்டுகள் காட்டுக்கு அனுப்பப்பட்டது. 3வது காண்டமான ஆரண்ய காண்டத்தை எடுத்துக்கொண்டால் ராமன், சீதை, லக்ஷ்மணன் காட்டில் 14 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் அல்லவா, அது. 4வது காண்டமாகிய கிஷ்கிந்தா காண்டத்தை எடுத்துக்கொண்டால் ராமன் வாலி சுக்ரீவனின் இதில் தலையிட்டு அவர்களின் வதம் நடந்து வாலி சுக்ரீவன் அரசாண்ட கதை இக்காண்டம், அதாவது கிஷ்கிந்தா காண்டம். சுந்தர காண்டத்தை எடுத்துக்கொண்டால் மிகவும் முக்கியமானது. அனுமான் கடல் தாண்டி சென்று சீதாதேவியை கண்டது. ஆதலால் சுந்தர காண்டம், யுத்த காண்டம், உத்தர காண்டம். சுந்தர காண்டத்தை எடுத்துக்கொண்டால் ராமன் மோதல், சீதாதேவியை வனவாசம் செய்தல், கடைசி காலமாக பகவானின் திருவடியை சென்றடைதல். இதுதான் ராமாயணம். 24,000 ஸ்லோகங்கள். மகாபாரதம் 18 பர்வாக்கள், 1,00,000 ஸ்லோகங்கள் வியாசரால் கூறப்பட்டது. ஆதிபர்வா, சபாபர்வா, வனபர்வா, விராட பர்வா, உத்தியோக பர்வா, பீஷ்ம பர்வா, துரோண பர்வா, கர்ண பர்வா, சல்லிய பர்வா, சௌப்திக பர்வா, ஸ்ரீ பர்வா, சாந்தி பர்வா, நிசாசன பர்வா. 18 பர்வாக்கள் மிகவும் அருமையான முக்கியமானதாக எடுத்துக்கொண்டால் பகவானது உபதேசமான பகவத்கீதையும், ஹரிநாமமே மிகவும் ஏற்றம் என்ற விஷ்ணு சகஸ்ரநாமமும் வந்தது மகாபாரதம். மிகவும் முக்கியமானது. இத்துடன் மகாபாரதத்தில் வந்ததுதான் பகவானது கீதம், பகவானது உபதேசம். அதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுவே நமது கடவுளின் உபதேசமாவதால் வழிபட்டால் கடவுளை வழிபட்டதற்கு சமமாயிற்றப்பா பகவானது கீதம். மனிதர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது. குருக்ஷேத்திர போர்க்களத்தில் படைகளை கவனித்தல் என்று 46 ஸ்லோகங்கள் கொண்டது முதல் அத்தியாயம். 2வது கீதையின் உட்பொருள் சுருக்கம் என்று 72 ஸ்லோகங்கள் கொண்டது. 3வது கர்மயோகம் என்று 43 ஸ்லோகங்கள் கொண்டது. 4வது உன்னத அறிவு என்று 42 ஸ்லோகங்கள் கொண்டது. 5வது கர்மயோகம், கிருஷ்ண உணர்வின் செயல் என்று 29 ஸ்லோகங்கள் கொண்டது. 6வதாக தியான யோகம் 47 ஸ்லோகங்கள் கொண்டது. பூரணத்தின் ஞானம் 7 30 ஸ்லோகங்கள். 8 பரத்தை அடைதல் 28 ஸ்லோகங்கள். 9 மிக ரகசியமான அறிவு 34 ஸ்லோகங்கள். 10 பூரணத்தின் வைபவம் 42 ஸ்லோகங்கள். 11 விஸ்வரூபம் 55 ஸ்லோகங்கள். 12 பக்தி தொண்டு 20 ஸ்லோகங்கள். 13 இயற்கையும் அனுபவிப்பவனும் உணர்வும் 35 ஸ்லோகங்கள். 14 ஜட இயற்கையின் குணங்கள் 27 ஸ்லோகங்கள். 15 புருஷோத்தம யோகம் 20 ஸ்லோகங்கள். 16 தெய்வீக மற்றும் அசுர இயல்புகள் 24 ஸ்லோகங்கள். 17 நம்பிக்கையின் பிரிவுகள் 28 ஸ்லோகங்கள். 18 துறவின் பக்குவம். இத்துடன் முடிகிறது 78 ஸ்லோகங்கள். 18வது அத்தியாயத்தில் சரம ஸ்லோகம் என்று சொல்வார்கள். இது நாம் அனைவரும் நித்தியம் செபிக்க வேண்டியது. சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் व्रज அகம் துவாம் சர்வபாபேப்யோ மோக்ஷயிஸ்யாமி மா சூச்சக என்று.
மனிதனாகப்பட்டவன் அனைத்து புராணங்களையுமே தியானமாக கொண்டிருக்கக்கூடிய உயிரினமாகிறான். அனைத்தும் அவன் அறிந்ததாக இருக்கும். அனைத்து புராணங்களும் உள்ளடங்கியதுதான் ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமத் பாகவதம் என்று எடுத்துக்கொண்டால் அனைத்து புராணங்களும் அதில் அடக்கமாகிறது. ஸ்ரீமத் பாகவதம் 18,000 ஸ்லோகங்கள் 12 காண்டங்கள் கொண்டது. அதில் 1வது ஸ்கந்தத்தில் 19 அத்தியாயம் வரும். இதில் 808 ஸ்லோகங்கள் வருகிறது. 2வது ஸ்கந்தத்தில் 10 அத்தியாயம் வரும், 393 ஸ்லோகங்கள் கொண்டது. 3வது ஸ்கந்தத்தில் 33 அத்தியாயம் வரும், 1416 ஸ்லோகங்கள் கொண்டது. 4வது காண்டத்தில் 31 அத்தியாயம் வருகிறது, 1449 ஸ்லோகங்கள் கொண்டது. 5வது காண்டத்தில் 26 அத்தியாயங்கள் வருகிறது. அதில் 668 ஸ்லோகங்கள் கொண்டது. 6வது காண்டத்தில் 19 அத்தியாயம் 851 ஸ்லோகம். 7வது ஸ்கந்தத்தில் 15 அத்தியாயம் 750 ஸ்லோகம். 8வது ஸ்கந்தத்தில் 24 அத்தியாயம் கொண்டது, 931 ஸ்லோகம். 9வது காண்டத்தில் 24 அத்தியாயம் கொண்டது, 960 ஸ்லோகம். 10வது ஸ்கந்தத்தில் 90 அத்தியாயம் 3936 ஸ்லோகங்கள் கொண்டது. 11வது 31 அத்தியாயம் 1367. 12வது ஸ்கந்தம் கடைசியானது 13 அத்தியாயம் 565 ஸ்லோகங்கள் கொண்டது. அதாவது ஸ்ரீமத் பாகவதம் மிக முக்கியமானது என்பதால் முதல் ஸ்லோகமானது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஜன்மாதியஸ்யதோன்மயாத் இதரதச்சார்த்தே சவிக்ஞஸ்வராத் தேனே பிரம்மஹிருதாயாதி கவயே முஹ்யந்தி யத் சூரயா தேஜோ வாரிமிருதாம் யதா வினிமயா யத்ர த்ரிசர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குககம் சத்யம் பரம் தீமகி. அதாவது 12வது மிகவும் முக்கியமானது, கலியுகத்தை பற்றி கூறக்கூடியது. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் மனோபாவத்தை பார். நாம் நம்மை பற்றி மட்டும் பேசினால் போதுமே. பிறரை பகைத்து கொள்வதும் பிறரை பற்றி தவறான உரையாடல் செய்வதும் நமது முறையற்ற பிறப்பாகும் அப்பா அது. ஆதலால் நம்மை நாம் மட்டும் எப்படி செய்ய வேண்டும் என்றால், நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வபாப பிரணாட்சணம் பிரணாமோ துக்க சமனஸ் தம் நமாமி ஹரிம் பரம். இதுதான் கடைசி ஸ்லோகம். இவற்றைத்தான் மானுடர்களான ஆழ்வார்கள் நாயன்மார்கள் என்று அனைவரும் அவதாரம் செய்து நமக்காக செய்ய சொல்லி கூறிய காரியத்தை நாம் செய்ய வேண்டும். ஆண்டாள் கூறியது மிக முக்கியமானது. சுவாமி நம்மாழ்வார் அனைத்து உபதேசமும் செய்தார். அனைத்து 4000 திவ்ய பிரபந்தத்தை தந்தருளியவர் சுவாமி நம்மாழ்வார். அவர்களுடைய அந்த ஆழ்வாருடைய பாசுரங்களை பார்த்தோம் என்றால் 4000 திவ்ய பிரபந்தம். பெரியாழ்வார் திருமொழி 473 ஸ்லோகங்கள். 2வது ஆண்டாள் திருப்பாவை 30 ஸ்லோகங்கள். நாச்சியார் திருமொழி 143 ஸ்லோகங்கள். அதன்பின் குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழி என்று 105 பாசுரங்கள் பாடியுள்ளார். 4வது திருமலிசை பிரான் திருச்சந்த விருத்தம் என்று 120 பாசுரங்கள் பாடியுள்ளார். 5வது திருமாலை திருப்பள்ளி எழுச்சி மிக முக்கியமானது. தொண்டரடி பொடியாழ்வார் விப்ரநாராயணன் திருமாலை 45 பாசுரங்கள், திருப்பள்ளி எழுச்சி 10 பாசுரங்கள். அதன்பின் அமலன் ஆதிபிரான் என்று திருப்பானாழ்வார் மிகவும் கோபுரங்களை பார்த்து பகவானை பாடியவர் திருப்பானாழ்வார் 10 பாசுரங்கள். அதன்பின் திருக்கோளூரைச் சேர்ந்த மதுரகவி ஆழ்வார் 11 பாசுரங்கள். கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய என்று சொல்லும் இதுதான் முதல் 1000, 947 பாசுரங்கள். 2வது 1000 திருமங்கை ஆழ்வாரால் பாடப்பட்ட பெரிய திருமொழி 1084 பாசுரங்கள். திருக்குறும் தாண்டகம் 20, திருநெடும் தாண்டகம் 30, 1134 பாசுரங்கள் வரும். அதன்பின் 3வது பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். 3 ஆழ்வார்களும் ஆளுக்கு 100 பாசுரங்கள்.
நான்காவதாக திருமலிசைபிரான் நான்முகன் திருவந்தாதி 96 பாசுரங்கள். இது 3ஆம் ஆயிரம். 4ஆம் ஆயிரம் அதாவது 3ஆம் ஆயிரம் 816 பாசுரங்கள் வரும். திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவேலுக்கூத்திருக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல் எல்லாம் 816 பாசுரங்கள் வருகிறதல்லவா. அதன்பின் 4ஆம் ஆயிரம் திருவாய்மொழி. சுவாமி நம்மாழ்வாரால் 1102 பாசுரங்கள். அனைத்து பெருமாளும் வந்து நிற்கக்கூடியது. நவதிருப்பதியையும் இருக்கும் இடத்திலிருந்தே அழைத்தார். விளிங்குடை கடந்து வரகுணவங்கை இருந்து வைகுண்டத்தில் நின்று தெளிந்த என் சிந்த ஏகங்களியாதே என்னையால் வாயனக்கிரடி நின்று சீருலகம் 3 எப்பனாங்கள் கூத்தாடி நின்றார்ப்ப பளிங்கு நீர்மகளின் பவளம்போல் கனிவாய் சிவப்பணி காரவாராய புளிங்குடி கடந்து வரகுணமங்கை இருந்து வைகுந்தத்துள் நின்று தெளிந்த என் சிந்த ஏகங்களியாதே என்னையால் வாய் எனக்கிரடி நலிந்த சீருலகம் 3 எப்பனாங்கள் கூத்தாடி நின்றார்ப்ப பளிங்கு நீர்முகிலின் பவளம்போல் கனிவாய் சிவப்பணி காணவாராயே உண்ணும் சோறு பருகும் நீரும் தின்னும் வெற்றிலையுமெல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றே கண்கள் நீ மல்கி மண்ணில் உள்ளவன் சீர் வளம் மிக்கவன் ஊர் வினவி தின்னவன் நிலமான் புகும் ஓர் திருக்கோலூரே வைத்தமானதியா மதுசூதனனை அலற்றி கத்தலர் பழிசூல் குருகூற்றட கோபன் சொன்ன 10 சேர் திருக்கோலூர்க்கே சித்தம் மைத்துரைப்பார் திகழ் பொன்னுலகாழ்வாரே வண்டை நாளால் திருவருளும் பங்கையால் தாழ் திருவருளும் கொண்டு உன் கோயில் சீத்து பல்வடிகால் குடிகுடி வந்தாட்சியும் தொண்டரோர் கல்லி சொதிவாய் திறந்தும் தாமரை கண்களால் நோக்கா அதெந்திரைப்புறதன்பனை சூழ்ந்த புலிங்குடி கிடந்தானே கிடந்த நாள் கிடந்தா எத்தனை காலம் கடத்தி உந்திருடம செய்ய தொடர்ந்து குற்றேவல் செய்து தொல்லடி மறுவரும் தொண்டரோர்கள் சொதிவாய் திறந்தும் தாமரை கண் வெளுத்தி நீழ்ந்தும் தாமரை மங்கேயும் நீ முந்திருந்திருந்து குழந்தை பண்ணாய் புலிங்குடி கிடந்தானே ஒன்றும் தேவம் உலகமீர் மற்றும் யாரும் இல்லாண்டு நான் கண்ணனோட தேவர்கள் கோழி பழத்தான் கொன்றும் 1 மணி மாடி நீடத்திற்கு ஆதிபிரான் இருக்க மற்ற தெய்வம் நாடு திரைலிங்க திட்ட பிராணத்தின் அமர்ந்தாக்கியவன் வாழ் செய்வர்கள் ஞானின்றான் பொழிந்திருந்த பிரான் கண்டீர் ஒன்றும் பொய்யில்லை போற்றுமனே வெள்ளச்சிறுதங்கோடாலி ஏந்தி தாமரை கண்ணன் நனைஞ்சு விட விளக்கடாகின்ற வார்த்தை கண்ணன் சொல்லி நன்னை மேற்கால வெள்ளச்சொங்கொண்டு விட்டிருந்த வேத ஒளி மேலாவலியும் விளைகளாமலை ஆட்டோல மராத்திரு பேரையில் சேர்வன் நானே சிந்தையாலும் சொல்லாலும் செய்கினாலும் தேவரானை தந்ததாக நடந்தவன் ஒரு கூற்றட கோபன் சொன்னா இடத்துல தொலைவில் மங்கலத்தை சொன்ன செந்தமிழ் 10 மல்லார் அடிமை செய்வார் திருமாலுக்கே திருந்து வேதமும் மேல்வியும் திருமாமகளின் தாம் இருந்திருந்து பால்பொருள் வளர்கிறவன் தொலைவல்லி மங்கலம் கறந்தரங்க நிகழ்த்துவதன் நாள் தடங்கினால் திரும்ப இருந்திருந்த ரவிந்தலோக்ஷனான் நன்னை இழந்திருக்குமே கூடச்சென்றேன் என் கொடுக்கேன் கொள்வன நெஞ்சத் தொடக்கமெல்லாம் பாடற்றொழி எழும்பைகள் பல்வேறு 6 முன்படி திறந்தேன் மாடக்கொடி முதல் தென் குழந்தை மண் குடவால் நின்ற மாயக்கூத்தன் ஆடர் பரவ உயர்ந்தவள் போர் அழிவளவனை ஆதரித்தே. நவதிருப்பதி பெருமாளையும் பகவானை இருக்குமிடத்திலிருந்தே அழைத்தவர் சுவாமி நம்மாழ்வார். அத்துடன் அல்லாமல் நமது தமிழகத்தின் தலைநகரான மதுரையில் முடிகிறது. திருமோகோர் தாளதாமரை திறமனுவேல் திருமோகோர் கால மேகத்தேன்றி வற்றுண்டிலும் கதியே அவா வரச்சூல் அரியை அயனை அரணை அலற்றி அவாவற்று விடுபட்ட குருகோற்றடோபன் சொன்னாவாவில் அந்தாதிகளை ஆயிரம முடிந்த வாவில் அந்தாதி 10 பிறந்தார் உயர்ந்தே. இதுதான் 4000 திவ்ய பிரபந்தத்தின் முடிவு. தமிழகத்தின் தலைநகரமான மதுரையில் அனைத்து வேதசாரங்களும் ஓதப்பட்டிருக்கிறது. சுவாமி நம்மாழ்வாரின் பாசுரங்கள் அங்கு ஓதப்பட்டிருக்கிறது. இப்பேற்பட்டவற்றை சிந்தித்து கொண்டிருந்தால் நற்சிந்தனைகள் நற்செயல்கள் வந்து நம் நாடை முன்னேற்றலாம். அப்பா, நமது நாட்டின் போக்கை பார், இப்பொழுது கலியுகத்தின் ஒற்றுமைகளை பார், ஒவ்வொரு கிரகங்களிலும் நடந்து கொண்டிருப்பதை பார், மாங்கல்யதாரிகளின் ஒற்றுமையை பார், குடும்ப ஒற்றுமையை பார், சொந்த பந்தங்களை பார். அனைத்தும் மிக 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 வித்தியாசமாக செல்வதற்கு காரணம் விதையாகிய நாமலே. நாம் அனைத்திலும் சரியாக இருந்தால் நம் பாரத நாடு பழம்பெரும் நாடு மிகவும் முன்னேற்றத்திற்கு உலகத்துக்கே பாடமாக இருக்கும். இன்று உலகத்திற்கு பாடமாக இருப்பது மக்கள் தொகையில் முதல் நிலை, நோய்களில் முதல் நிலை. ஏனென்றால் தேன்கூடு என்பதால் மிகவும் அரிப்புகள் இருக்கிறது. அனைவரும் பகவானை மட்டும் தியானித்து அனைவர்களும் உயரியவர்கள் என்றால் வேதாந்தகோ பிராமணா க்ஷத்ரியோ விஜயி வைஷ்யோதன சூத்திர சுக. இதுதான் உண்மை. நமது செயல்களும் நமது புத்தியும் நாம் யாரென்று காட்டக்கூடியதே தவிர உயிரினங்களில் மனிதனாக மாறி நற்செயல்கள் செய்து நன்னடத்தையில் பகவானை தியானி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.